இயக்குனர் வாசு சொன்ன ஒற்றை வார்த்தை அதிரும் அரசியல் களம். சினிமா பிரபலங்களும் களம் இறங்கினர். நாடே கொண்டாட காத்திருக்கும் ராமர் கோவில் திறப்பு விழா குறித்தும் தனக்கு கொடுக்கப்பட்ட ராமர் கோவில் திறப்பு விழா அழைப்பிதழ் குறித்தும் இறுதியாக கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்கு என இயக்குனர் வாசு வெளியிட்ட வீடியோ சினிமா வட்டாரத்திலும் சரி அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. உலகம் முழுவதும் ராமருக்கு கோவில்கள் இருந்தாலும் அயோத்தி தான் ஸ்பெஷல். நான் மிகுந்த கடவுள் நம்பிக்கை கொண்டவன். என்னை அயோத்தி ராமர் கோவில் விழாவிற்கு அழைத்திருப்பது ராமர் என்னை ஆசீர்வாதம் செய்ததாக நான் நினைக்கிறேன் என கூறியிருக்கிறார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராமர் கோவில் திறப்பு விழாவை தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக தொடங்கி அதன் கூட்டணி கட்சியான பல அரசியல் கட்சிகள் அரசியல் காரணங்களுக்காக புறக்கணித்திருக்கும் நிலையில் தற்போது சினிமா பிரபலங்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களின் அடையாளமான ராமர் கோவிலுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி இருப்பது தமிழக அரசியல் களத்தில் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது. ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது கிடைச்சதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கின மாதிரி இருக்குது ராமர்கிட்ட இருந்து. ஸோ இது மாதிரி ஒரு இன்விடேஷன் நான் வாங்கியிருக்கேன். இதை தினமும் என்னுடைய பூஜை ரூமில் வச்சு நான் கும்பிட போகிறேன். இத்தனை வருஷமாக நம்ம ராமர் கோயிலுக்காக காத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம கிடச்சிருக்கு. 22ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் ராமர் கோயில் அயோத்தியில் நடக்க போகுது. அதை நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம காத்துட்டு இருந்த அந்த வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக நடக்க போகிற நல்ல விஷயங்களும் எல்லாமே அந்த ராமர் கோயிலில் நம்ம போகும் பொழுது நமக்கு ஒரு பலன் கிடைக்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப உண்டு. நான் தெய்வ பக்தி உள்ளவன். எனக்கு வருஷம் நான் சபரிமலைக்கு போகிறவன். எத்தனை ஐயப்பன் கோயில் தமிழ்நாட்டில் நம்ம இந்த நாட்டில் இருந்தாலும் சபரிமலைக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்குது. அதுபோல் எத்தனை பெருமாள் கோயில் நம்ம ஊரில் இருந்தாலும் திருப்பதிக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு. அதே போல் எத்தனை கிருஷ்ணர் ஆலயங்கள் நம்ம கோயில்கள் நம்ம ஊரில் இருந்தாலும் குருவாயூருக்குன்னு ஒரு தனி மகத்துவம் உண்டு. அதே போல் இப்பொழுது மிகப்பெரிய மகத்துவமான ராமர் அயோத்தியில் ராமர் கோயிலில் கிடைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு கோயில். ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது கிடைச்சதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கின மாதிரி இருக்குது ராமர்கிட்ட இருந்து. ஸோ இது மாதிரி ஒரு இன்விடேஷன் நான் வாங்கியிருக்கேன். இதை தினமும் என்னுடைய பூஜை ரூமில் வச்சு நான் கும்பிட போகிறேன். இத்தனை வருஷமாக நம்ம ராமர் கோயிலுக்காக காத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம கிடச்சிருக்கு. 22ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் ராமர் கோயில் அயோத்தியில் நடக்க போகுது. அதை நினைக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம காத்துட்டு இருந்த அந்த வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக நடக்க போகிற நல்ல விஷயங்களும் எல்லாமே அந்த ராமர் கோயிலில் நம்ம போகும் பொழுது நமக்கு ஒரு பலன் கிடைக்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப உண்டு. நான் தெய்வ பக்தி உள்ளவன். எனக்கு வருஷம் நான் சபரிமலைக்கு போகிறவன். எத்தனை ஐயப்பன் கோயில் தமிழ்நாட்டில் நம்ம இந்த நாட்டில் இருந்தாலும் சபரிமலைக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்குது. அதுபோல் எத்தனை பெருமாள் கோயில் நம்ம ஊரில் இருந்தாலும் திருப்பதிக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு. அதே போல் எத்தனை கிருஷ்ணர் ஆலயங்கள் நம்ம கோயில்கள் நம்ம ஊரில் இருந்தாலும் குருவாயூருக்குன்னு ஒரு தனி மகத்துவம் உண்டு. அதே போல் இப்பொழுது மிகப்பெரிய மகத்துவமான ராமர் அயோத்தியில் ராமர் கோயிலில் கிடைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு கோயில்.